அனைவருக்கும் வணக்கம். எல்லை பாதுகாப்பு படையிடம் பார்த்தீங்கன்னா, 275 கான்ஸ்டபிள் போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஆண்களும், பெண்களும் அப்ளை பண்ணலாம். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுல 275 காலி பணியிடங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காக மட்டும் அது வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது நேஷனல் லெவல் பிளேயரா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. சம்பளம் எவ்வளவு இருக்கும் பாருங்கன்னா, 69,100 வரை வந்து சம்பளம் இருக்குன்றாங்க. இதோடைய தகுதிகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல கான்சுல் போஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து நமக்கு தெரியும் மத்திய அரசின் உள்துறை அமைச்சரின் கீழ் வந்து எல்லை பாதுகாப்பு படையில் உள்ள கான்சுல் காலிப்பணிகள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆன்லைன் வழியாக நம்ம வந்து விண்ணப்பம் அப்ளை பண்ணலான்னு 275 காலிப்படங்கள் வந்து தற்காலிகமாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பணியுடைய விவரங்கள் பார்த்தா இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அவங்க நேஷனல் லெவல் சாம்பியனா இருக்கணும். வில்வித்தை, தடகளம், பூப்பந்து அப்படின்ட்டு இங்க கொடுத்துருக்கிறதுல நேஷனல் லெவல் சாம்பியனா வந்து அவங்க இருந்திருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு வந்து 127 காலி பெண்களும், பெண்களுக்கு வந்து 148 காலி பெண்களும் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வயது வரம்பு என்ன பார்த்தீங்கன்னா, எல்லை பாதுகாப்பு படையில் 1/1/2024 தேதியின் படி அவங்க வந்து இந்த கான்ஸ்டபிள் காலி பெண்களுக்கு சொல்லி அதுக்குரிய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 23ஆக இருக்க வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவில் இருந்தா அவங்களுக்கு வந்து வயது வரம்பில் 5 ஆண்டுகள் வரையும், ஓபிசி பிரிவினருக்கு 3 வருடங்கள் வரையும் வயது வரம்பில் தளர்வு வந்து வழங்கப்படும் கொடுத்திருக்காங்க. கல்வி தகுதி என்ன பாருன்னா, விளையாட்டு கோட்டாவில் உள்ள கான்ஸ்டபிள் காலிபெண்களுக்கு 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு நிகரான கல்வி பெற்றிருக்க வேண்டும். மினிமம் 10th குவாலிபிகேஷன் அதில் இருக்கும். மேலும் சம்பந்தப்பட்ட விளையாட்டில் சர்வதேச அல்லது தேசிய அளவிலான கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பளத்துறை விவரம் பாருன்னா, பொதுக்குழுவின் கீழ் நிரப்பப்படும் கான்ஸ்டபிள் காலிபெண்களுக்கு நிலை 3, அதாவது 21,700 முதல் 69,100 வரை சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அரசு ஊதியர்களுக்கான இதர சலுகைகளும் வந்து உண்டு அப்படின்றாங்க. ஸோ தேர்வு செய்யப்படும் முறை என்னன்னா, இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் விளையாட்டு வீரர்கள் சான்றிதழ் வந்து சரிபார்க்கப்படும் சொல்றாங்க. ஸோ அதில் அந்த பார்த்துட்டு அவங்க வந்து யார் வந்து அதுக்கு கரெக்டாக எலிஜிபிளாக அவங்கள வந்து தேர்வு செய்யப்படும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து உடன்திறன் பார்ப்பாங்க. அந்த பிசிக்கல் அந்த எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, மருத்துவ பரிசோதனையும் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போஸ்ட்டை கொடுப்பாங்க. ஸோ விண்ணப்பிக்க முறைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, ஆன்லைன் வழி சொல்லியாச்சு, https://rectt.bsf.government.in அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதள மூலமாக நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுவே இன்னொரு அறிவிப்பு இருக்கு பாருங்க. இதற்கான அறிவிப்பை www.bsf.government.in அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளத்தையும் அறிந்து கொள்ளலாம். ஸோ இந்த கட்டணம் ஒன்றா பாருங்க 147.20 வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து செலுத்தணும். எஸ்சி எஸ்டி அவங்களுக்கும் பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிடையாது. விண்ணப்பம் வந்து என்னது விண்ணப்பம் கட்டணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, முக்கியமான நாட்கள்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்கான அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான தொடங்கும் நாள்னு பாத்தீங்கன்னா 1/12/2024 டிசம்பர் 1ஆம் தேதி வந்து தொடங்கி கடைசி நாள் விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 30. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பும் ஓகேங்களா, அதே மாதிரி உடற்தகுதி தேர்வும் வந்து பாத்தீங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும். அந்த டேட் வந்து பின்னர் அறிவிப்புன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்லாச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்க பர்சன் மொத்த காலி பெண்கள் 275 வந்து காலி பெண்கள். ஸோ டிசம்பர் 1ஆம் தேதி இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, டிசம்பர் 30ஆம் தேதி முடியுது. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நேஷனல் லெவல் பிளேயர் இருந்தாங்கன்னா, இன்டர்நேஷனல் பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ.